friends, laparoscopic hernia repair surgery instruments தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து varus needle establishment of pneumoperitoneum. அதான் இதோட யூசஸ். நம்ம CO2 கேஸ் ஃபில் பண்ணி பார்ப்போம். இதில் அடுத்து 10 mm சேஃப்டி ட்ரோக்கார் அண்ட் கேனுலா. சேஃப்டி ட்ரோக்கார் வந்து பவல் இன்ஜுரி ஆகாமல் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து ஒரு ரெடியூசர் வச்சுருக்கோம். 5 mm இன்ஸ்ட்ருமெண்ட்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதில் இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். 5 mm ட்ரோக்கார் அண்ட் கேனுலா வந்து 2 வச்சுருக்கோம். அது இன்ஸ்ட்ருமெண்ட் இன்சர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம். இது லாப்ராஸ்கோபிக் ஆலிஸ் கிராஸ்பர் டஃப் டிஷ்யூ ஹேண்ட்லிங்க்கு இது நமக்கு யூஸ் ஆகும். வித் ரேச்சட்டோடு இருக்குது. லாக்கிங் சிஸ்டம் இருக்கிறதுனால நமக்கு வந்து டஃப் டிஷ்யூ ஹேண்ட்லிங்க்கு இது உதவும். அடுத்தது பைப்போலார் மேரிலேண்டு. இது டிசெக்டிங் தான். இந்த மேரிலேண்டுங்கிறது டிப்பு வந்து ஆர்ட்ரி ஃபோர்சஸ் மாதிரி இருக்கும். டிசெக்டிங்க்கும் ஆர்ட்ரி செஷனுக்கும் இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து 10 mm டெலஸ்கோப் 30 டிகிரி. இது 30 டிகிரி வந்து அப்டமன் விசுவலைசேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த இது. அடுத்தது சக்ஷன் கேனுலா வித் இரிகேஷன் ரெண்டும் ஒரே இதில் வந்துடும். அடுத்து லாப்ராஸ்கோபிக் கர்வ் சிசர். இது வந்து டிஷ்யூஸ் கட் பண்ணுறதுக்கும் சூச்சர் மெட்டீரியல் கட் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து லாப்ராஸ்கோபிக் நீடில் ஹோல்டர். இது வந்து லாக்கிங் டைப்பில் உள்ளது தான். இந்த நீடில் ஹோல்டர் ஹெர்னியா ரிப்பேர் கேஸில் நம்ம கண்டிப்பாக வைக்கணும். இந்த லாப்ராஸ்கோபிக்கில் மெஷ் வைக்கிறதுக்கு சூச்சர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணதுக்கும் இந்த நீடில் ஹோல்டர் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பூமரங் நீடில் போர்ட் க்ளோஷருக்கு வந்து நம்ம இது யூஸ் பண்ணுவோம். இதுதான் லாப்ராஸ்கோபிக் ஹெர்னியா ரிப்பேர் சர்ஜரியோட இன்ஸ்ட்ருமெண்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.